உயிரை இழந்து நாங்க 5 பேர் அனாதையா நிக்க, எங்க அம்மா தெருல நிக்கல, யாரு காப்பாத்தா எங்களை? From the soil of Bihar, I say to the whole world, India will identify, track and punish every terrorist and their backers. We will pursue them to the ends of the earth. India's spirit will never be broken by terrorism. Terrorism will not go unpunished. Every effort will be made to ensure that justice is done. The entire nation is firm in this resolve. Everyone who believes காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காம் என்னும் இடத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் அப்பாவி இந்துக்கள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பீகாரில் பஞ்சாயத்து தேசிய ராஜ்ய தினத்தில் பேசிய பாரத பிரதமர் மோடி அவர்கள், மொத்த உலகிற்கும் சொல்லிக் கொள்கிறேன், இந்தியா ஒவ்வொரு பயங்கரவாதிகளையும் கண்காணித்து அடையாளம் கண்டு வருகிறது, அவர்களுக்கு ஆதரவளித்தவர்களையும் கண்காணித்து வருகிறது. அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் தண்டனைகள் மிகவும் கடுமையாக இருக்கும் என மோடி அவர்கள் பேசியுள்ளார். From the soil of Bihar, I say to the whole world, India will identify, track and punish every terrorist. மேலும் பல முக்கிய முடிவுகளை இந்தியா வெளியிட்டுள்ளது. அதில் அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை உடனடியாக இந்தியா திரும்பப் பெறுகிறது. இந்தியா எடுத்த மிக முக்கியமான முடிவுகளில் ஒன்று சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு. ஏனெனில் இந்தியாவிலிருந்து பாயும் சிந்து நதிநீர்தான் பாகிஸ்தானில் உள்ள மக்களுக்கு 70-80% நீர் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. மற்றும் பாகிஸ்தானின் மின்சார தேவைகளும் சிந்து நதிநீர் மூலமாக தான் கிடைக்கிறது. இதனால் பாகிஸ்தான் விவசாயம் மற்றும் அவர்களது மின்சார தேவைகளில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது. இது 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டது. முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கும் நிலையில் பாகிஸ்தானுக்கு இந்தியா தக்க பதிலடியை கொடுக்கும் என்பது ஒட்டுமொத்த இந்திய மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. தென்காசி மாவட்டம் வெண்ணிலிங்கபுரத்தில் பட்டியல் சமூக இளைஞர்களால் தாக்கப்பட்ட பாண்டியன் என்ற அப்பாவி முதியவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் மீதே PCR வழக்கு பதியப்பட்டதால் தென்காசி மாவட்டம் வெண்ணிலிங்கபுரத்தில் பதட்டம் நிலவுகிறது. பாதிக்கப்பட்ட வெண்ணிலிங்கபுரத்து மக்களை PMT மக்கள் பாதுகாப்பு இயக்க மாநில ஒருங்கிணைப்பாளர் பொன்ராஜ் தேவர் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். PCR வேற போட்டிருக்காங்க. நேற்று வந்து நாங்கள் வாபஸ் பண்ணி கிழிச்சிருக்கோம்.
எங்களை அனுப்புறதுக்காண்டி வாபஸ் பண்றேன்னு சொல்லி பயங்கர வெளியே விட்டாங்க. ஆனா இப்போ அதை எப்படி ரினியூ பண்ணுது? ஆன்லைன்ல வந்துருக்குமே. அது அடி பாருங்க, யாரா வேலை நினைச்சிருக்கோ அதை பாருங்க. அதே ரத்து பண்ணுங்க. எதுக்குனால நமக்கு என்னன்னா நம்மளே அடி வாங்கிட்டு நம்ம ஆள் மேலே கேஸ் போட்டுருக்காங்க. நம்ம எப்படிங்கிறத அதிகாரி நம்ம பேச வருவாங்க. இப்போதைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொன்னீங்கன்னா நம்ம அதிகாரிகிட்ட பேசும்போது பார்க்கணும். ஆமா பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவனை ரிமாண்ட் பண்ணணும்னாங்க. இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை ஃபோட்டோ காட்டியிருக்காங்க உங்கள் ஊர் பையன். ரிமைண்ட் பண்ணி நாங்க பார்க்கணும், கண்ணார பார்க்கணும், வீடியோ கால்ல பார்க்கணும். தம்பிட்ட காட்டியிருக்காங்க. அது வீடியோவை எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கேன். எங்களுக்கு ஒரு நிமிஷம் போய் ஒரு நிமிஷம் ஆகாது. ஊருக்கு கட்டுப்பட்டு நாங்க நிக்கிறோம். அதுதான் என்னன்னா நமக்கு உயிரை எப்படி இழந்து நாங்க இப்படி நிக்க அவசியமா? உயிரை இழந்து நாங்க இப்படி நிக்கிறோம். போன் நினைச்சா ஒரு நிமிஷம் ஆகாது. இப்ப நாங்க 5 பேர் அனாதையா நிக்க, எங்க அம்மா தெருல நிக்கல, யாரு காப்பாத்தா எங்களை? நம்ம போனாலும் போலீஸ் நம்மள தான்